தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 5 முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது, நாட்டின் முதல் உள்நாட்டு விரைவு உலையை பிரதமர் மோடி கல்பாக்கத்தில் தொடங்கி வைத்துள்ளார். இதுதான் செய்தி. இதில் கேள்வி பார்ப்போம். நாட்டின் முதல் உள்நாட்டு விரைவு உலையை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஏ கூடங்குளம், பி நெய்வேலி, சி கல்பாக்கம், டி கடலூர். விடை சி கல்பாக்கம். Where was the country's first indigenous fast breeder reactor opened? Options: A கூடன்குளம், B நெய்வேலி, C கல்பாக்கம், D கடலூர். Answer is option C கல்பாக்கம். அடுத்த முக்கிய செய்தி, மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. கேள்வி பார்க்கலாம். தேசிய மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஏ ஜனவரி 1990, பி ஜனவரி 1991, சி ஜனவரி 1992, டி ஜனவரி 1994. விடை சி ஜனவரி 1992. When was the National Commission for Women formed? A January 1990, B January 1991, C January 1992, D January 1994. Answer is option C January 1992. ஸோ தேசிய மகளிர் ஆணையம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1992 ஜனவரின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு மூன்றாவது முக்கிய செய்தி, 2023 சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்த செய்தியிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்? 2023 சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவர்கள் பற்றிய சரியான இணையை தேர்வு செய்க. ஏ பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத், கர்நாடக வாய்ப்பாட்டு, பி நெய்வேலி நாராயணன், மிருதங்கம், சி கா விஸ்வநாத புலவர், பொம்மலாட்டம், டி அனைத்தும் சரி. விடை அனைத்தும் சரி. அதாவது பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத்துக்கு கர்நாடக வாய்ப்பாடுக்கு, பி நெய்வேலி நாராயணனுக்கு மிருதங்கம், கா விஸ்வநாத புலவர் பொம்மலாட்டம், இவங்க 3 பேருக்குமே விருது. அதனால் அனைத்தும் சரி. இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்ப்போம். Which of the following is correct about Sangeeta Nataka Academy Award for the year 2023? Options: A Bombay Jayashree Ramnath, Carnatic வாய்ப்பாட்டு, B நெய்வேலி நாராயணன், மிருதங்கம், C K விஸ்வநாத் poet, puppetry, D all are correct. Answer is all are correct. Option D. அடுத்த முக்கிய செய்தி, கலைத்துறையில் விதிவிலக்காக பங்களிக்கும் கலைஞர்களுக்கு மிக உயர்ந்த அகாடமி ரத்னா விருது வழங்கப்படுகிறது. கேள்வி, கலைத்துறையில் விதிவிலக்காக பங்களிக்கும் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது எது? ஏ அகாடமி ரத்னா விருது, பி பாரத் ரத்னா, சி பத்மஸ்ரீ, டி துரோணாச்சாரியா விருது. விடை ஈஸியாக சொல்லிடலாம், அகாடமி ரத்னா விருது. இது பாரத் ரத்னா நாட்டின் உயரிய விருது, பத்மஸ்ரீ வேறு விருதுக்காக கொடுக்குறாங்க, துரோணாச்சாரியா இந்த மாதிரி விருதுகளும் ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்கப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அகாடமி ரத்னா விருது தான். இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்ப்போம். Which is the highest award given to artists who make exceptional contributions in the field of art? A Academy Ratna Award, B Bharat Ratna, C Padma Shri, D Dronacharya Award. And the answer is option A Academy Ratna விருது, Academy Ratna Award. இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தி, புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்போ கேள்வி பார்க்கலாம். தமிழகத்தில் புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அவ்வளோதான்.
ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இந்த இயர் அண்ட் டேட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி வர திட்டங்கள் எல்லாமே எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். புதுமை பெண் திட்டம் எப்போது தமிழகத்தில் தொடங்கப்பட்டது தான் கேள்வியாக சொல்லியிருக்கோம். ஏ செப்டம்பர் 5, 2021. பி செப்டம்பர் 5, 2022. சி செப்டம்பர் 5, 2023. டி செப்டம்பர் 5, 2020. விடை செப்டம்பர் 5, 2022. When was the புதுமை பெண் திட்டம் started in Tamil Nadu? Options: A September 5, 2021. B September 5, 2022. C September 5, 2023. D September 5, 2020. Answer is option B September 5, 2022. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.